பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தை ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே மோதல் முற்றியிருக்கும் சூழலில் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து வடிவேல் ராவணனை நீக்கி ராமதாஸ் அதிரடி காட்டியிருக்கிறார். பாமகவில் ராமதாஸ் மற்றும் அவரது மகன் அன்புமணிக்கு இடையே கடந்த 6 மாத காலமாக கருத்து மோதல் நீடித்து வருகிறது. அன்புமணிக்கு தலைமை பண்பு இல்லை என விமர்சித்த ராமதாஸ் இனி கட்சிக்கு நானே தலைவர் நானே நிறுவனர் என்று கூறினார். ஆனால் பொதுக்குழுவால் தலைவராக தேர்வு செய்யப்பட்டதால் நானே தலைவராக தொடர்வதாக அன்புமணி கூறுவதால் கட்சிக்குள் உச்சகட்ட குழப்பம் நீடிக்கிறது. இந்த சூழலில் கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்த வடிவேல் ராவணனை நீக்கிய ராமதாஸ் அந்த பொறுப்புக்கு முரளிசங்கர் என்பவரை நியமித்துள்ளார். இதனிடையே திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் பாமக நிர்வாகிகள் கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி கட்சிக்குள் நீடிக்கும் பிரச்சினை கவலையளிப்பதாக தெரிவித்தார். பன்னீர்செல்வம் ஒரு வலிமையான அமைப்பு, இதெல்லாம் தெரியும். இந்த வலிமை எப்படிங்கிறது இப்போ மாவளவு மாநாடு உங்களுக்கு நிரூபிச்சுட்டாங்க. இருந்தாலும் கூட இடையில நீங்கள் காத்திருக்கிறது, கேள்வி கேட்கறதுலாம் உங்களுக்கு கடமை செய்கிறீங்க. நாங்களும் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஒரு கட்சின்னா உட்கட்சியில் சின்ன சலசலப்பு பிரச்சனைகள் வர்றது நெருக்கடி வந்து இயல்பு தான். எந்த கட்சியும் எல்லா கட்சியிலும் இல்லாமல் இல்லை. அப்படி பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு நெருக்கடியான சூழல் உருவாகி இருக்குது. நான் மறைச்சி பேசுகிற உருவாகி இருக்குது. இது பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது ஒரு குடும்ப பாசத்தோடு இருக்கிற கட்சி, ஒரு தெரியும். அந்த குடும்ப பாசத்தில் இருக்கிற கட்சி ஒரு சின்ன நெருக்கடி ஏற்பட்டால் கூட அது மிக விரைவில் சுமூகமான தீர்வு ஏற்படுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது.